வணக்கம் காலை செய்தி சொல்லிக் கொடு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? பொதுவாக ரஜினிகாந்த் அவர்கள் மேடையில் பேசினாலே அவரை தாண்டி வேற யாராலையும் ஸ்கோர் பண்ண முடியாது. ஆனால் பாக்யராஜ் அவர்களோட பிறந்தநாள் விழாவில் டிஆர் அவர்கள் ரொம்ப சூப்பராக பேசியிருந்தாங்க. அவரோட ஸ்பீச்சை நீங்கள் எவ்வளவு ரசிச்சிங்கன்னு கொழும்பு நகர்லேருந்து அதிகன்னு கேட்டிருக்காங்க. அண்மையிலே பாக்யராஜ் நடைபெற்ற பாராட்டு விழா மேடையை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை தாண்டி டிஆர் ஸ்கோர் செய்த மேடை என்று தாராளமாக சொல்லலாம். அப்படி ரஜினியை தாண்டி ஸ்கோர் செய்கின்ற அளவிலே டிஆருடைய பேச்சு அமைந்ததென்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த பேச்சு இருக்கு, அது ரஜினிகாந்தை பற்றி அமைந்திருந்தது அப்படின்றதும் இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டிய ஒரு விஷயம். சீமான் அவர்கள் டைரக்ட் பண்ண தம்பி படத்தை இப்போ ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. எதனால் அவங்க இப்போ இந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போது பொதுவாகவே மறு வெளியீட்டு படங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். சீமான் இயக்கிய படங்களில் மாதவன் நடிக்க அவர் இயக்கிய அந்த தம்பி இருக்கு, அது ஒரு முக்கியமான திரைப்படம், அந்த காலகட்டத்திலே வெற்றி பெற்ற படமும் கூட. அதனால தான் அந்த படத்தை மறு வெளியீடு செய்ய வேண்டும் என்று அவர் திட்டமிட்டிருக்கிறார்கள். பொதுவாக பக்தி படங்களில் சாமி வதம் பண்ணுற மாதிரி காட்சி வரும், அதுவுமே ஒரு வகையில் வைலன்ஸ் காட்சி தான். ஆனால் பக்தி படங்களுக்கு மட்டும் யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, இது எப்படின்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. எந்த பக்தி படத்திலாவது சாமி வதம் செய்கின்ற காட்சிகள் இப்போ வர்ற படங்களைப் போல ரத்தம் தெறிக்க அதீத வயலன்ஸோடு இருந்து பார்த்துருக்கீங்களா? ஜனநாயகன் படத்துடைய பிரச்சனைக்கு நிறைய நடிகர்கள் விஜய்க்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. சித்ரா சார், நீங்கள் இன்னும் உங்கள் கருத்தை பதிவிடலைன்னு சங்கர் மேடவாக்கத்திலேருந்து கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் படத்துக்கு இப்போது ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஜனநாயக படுகொலை என்று தான் சொல்ல வேண்டும். படத்தை பார்த்து அதில் எத்தனை வெட்டுக்கள் என்று சொல்லி அந்த வெட்டுக்களை எல்லாம் அந்த பட தயாரிப்பாளர் சமர்ப்பித்த பிறகும் கூட தணிக்கை அதிகாரி இந்த படத்துக்கு சான்றிதழ் வழங்க மறுக்கிறார்கள் என்றால் இது என்ன அப்படின்னு சொல்கிறது. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அண்மையிலேயே தயாரிப்பாளர் டி சிவா குறிப்பிட்டிருந்தது மாதிரி இது தமிழகத்துக்கான பிரச்சனை மட்டும் இல்லை, மொத்த இந்தியாவுக்கும் உள்ள சினிமாவுக்கான பிரச்சனை. எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மாட்டுக்கார வேலன், குமரி கோட்டம் போன்ற படங்கள் வெற்றி படமாக அமைஞ்சுதான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் நடித்த மாட்டுக்கார வேலன், குமரி கோட்டம் ஆகிய 2 படங்களே மிகப்பெரிய வசூலை குவித்த படம்னா அது எம்ஜிஆர் இரட்டை வேடங்கள் நடித்திருந்த மாட்டுக்கார வேலன் திரைப்படம் தான். இந்த தலைமுறை நடிகைகளில் ஒரு பத்மினியோ சாவித்திரியோ உருவாகலை, இதற்கு காரணம் என்னன்னு சிவா டி நகர்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த தலைமுறை நடிப்பில் பத்மினி சாவித்திரி போன்ற நடிகைகள் உருவாகலைன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு புரியல. இந்த தலைமுறையினுடைய சாவித்திரியாகத்தான் நான் நித்யா மேனனை பார்க்கிறேன். பாகுபலி, கல்கி மாதிரி பெரிய மாஸ் படத்தில் ஹீரோவாக பார்த்த பிரபாஸை ராஜா சாப் மாதிரி சின்ன படத்தில் ஹீரோவாக பொருத்தி பார்க்க முடியல. பெரிய படங்களில் நடித்ததே அவருக்கு பிரச்சனையாக வந்திருக்கு. இதுலேருந்து அவர் எப்படி வெளிவருவார்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. பிரபாஸுடைய ராஜா சாஹேப் படம் வெற்றி பெறாததுக்கு நீங்கள் குறிப்பிட்டிருப்பது முக்கியமான காரணமாக எனக்கு தெரியல. ராஜா சாஹேப் படத்தினுடைய திரைக்கதை ரசிக்கின்ற மாதிரி இல்லை, அதுதான் காரணம் என்று தான் நான் நினைக்கிறேன். பராசக்தி படத்துக்கு ரொம்ப டிலேயாக சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை கலைஞர் கருணாநிதி அவர்கள் இப்போ இருந்திருந்தால் இது நடந்திருக்குமான்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கலைஞர் இருந்திருந்தாலும் இது நடந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கலைஞர் இருந்திருந்தால் மிகவும் பரபரப்பான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருப்பார், அது நடந்திருக்கும். சூர்யா அவர்கள் மும்பையில் செட்டில் ஆனதால தான் ஹிந்தி எதிர்ப்பு படமான பராசக்தி படத்தில் அவர் நடிக்கலையான்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. பராசக்தி கதையில் நடிப்பதற்கு சூர்யா ஆர்வம் இல்லாமல் இருந்ததுக்கு முக்கியமான காரணம் அவருடைய குடும்பம் மும்பையில் செட்டில் ஆனதில்லை. அவர் தொடர்ந்து ஒரு சில இந்தி படங்களில் நடிக்க அந்த காலகட்டத்திலே திட்டமிட்டிருந்தார். அதன் காரணமாக தான் இந்த வாய்ப்பை அவர் தவிர்த்தார். ஜனநாயகன் ரிலீஸ் தள்ளி போயிருக்கு, இந்த சமயத்தை பயன்படுத்தி கருப்பு படத்தை பொங்கலுக்கே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், ஏன் படக்குழு இதை ட்ரை பண்ணலைன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கருப்பு போன்ற படங்களெல்லாம் அப்படி தடாலடியாக வெளியிட்டு விட முடியாது. ஏன்னா அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பேன் இந்தியா படமாக அந்த படத்தை வெளியிட அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் எல்லாம் தேட்டர் கிடைக்கணும், மும்பையில் தேட்டர் கிடைக்கணும், இப்படி பல விஷயங்கள் இருக்குது இல்லையா. தமிழ் சினிமாவில் கன்சிஸ்டண்ட்டாக வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்குற டேரக்டர் யாராவது இருக்காங்களான்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவில் இப்போ இருக்கின்ற பல இயக்குநர்கள் கதாநாயகர்களை சார்ந்து தான் இருக்காங்க. அதனால் கன்சிஸ்டண்ட்டாக வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்கறது அப்படின்றது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. ரஜினி அவர்கள் திரும்பவும் காலா, வேட்டையன் மாதிரி படம் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு ராமேஸ்வரத்துலேருந்து பல்லவி கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்த் அது போன்ற படங்களில் மீண்டும் நடிப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். ஒரே குடும்பத்தை சேர்ந்த கமல்ஹாசன், ஷாருஹாசன், சுஹாசினி 3 பேருமே நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது குடும்பத்தில் வாங்கியிருக்காங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. ஷாருஹாசன், கமல்ஹாசன், சுஹாசினி ஆகிய மூவரைப் போல ஒரே குடும்பத்தை சார்ந்த வேறு யாரும் தேசிய விருது பெற்றதாக தெரியல. நடிகர் சூர்யாவுடைய மகள்னு யாருமே சினிமாவுக்கு வரல, சூர்யா ஒருவேளை தடுத்திருப்பாரான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. நடிகர் சூர்யாவுடைய மகன், மகள் ஆகியோர் சினிமாவுக்கு வர இன்னும் காலம் இருக்கிறது, எதுக்கு அதுக்குள்ளே அவசரப்படுறீங்க?
2025 ரிலீஸ் ஆன தமிழ் படங்களில் எந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சந்தோஷ் திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. 2025ஆம் ஆண்டிலே வெளியான படங்களில் எந்த படத்துக்கு தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு அவ்வளவு எளிதிலே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஆண்டு அந்த போட்டியிலே எந்தெந்த படங்கள் கலந்து கொள்கின்றன என்பது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் தெரிந்ததுக்கு பின்னால் தான் உங்களுடைய கேள்விக்கு சரியான விடையை சொல்ல முடியும். சரியாக எந்த படத்துக்கு அப்புறம் 1000 கோடி வசூலை நோக்கி எல்லா மொழி படங்களும் ஓடத் தொடங்கியதுன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே 500 கோடி ரூபாய் வசூலை தொட்ட முதல் திரைப்படம்னா அது கமல்ஹாசனுடைய விக்ரம் திரைப்படம் தான். அந்த படம் 500 கோடி ரூபாயை தொட்டதற்கு பின்னாலேயே அந்த 1000 கோடி ரூபாயை நோக்கி நம்முடைய பயணம் தொடங்கிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். டூரிஸ்ட் ஃபேமிலி படம் ஆஸ்கர் நாமினேஷனுக்கு செலக்ட் ஆயிருக்குன்னு சில தகவல் வருது. இது உண்மை தகவலான்னு சந்தோஷ் திருப்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் ஆஸ்காருக்கு நாமினேட் செய்யப்பட்டிருப்பது உண்மைதான். பராசக்தி படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்க இந்த சமயத்தில் பராசக்தி படத்துடைய ப்ரீமியர் ஷோ நிறைய டிக்கெட் புக் ஆகாததால் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு திருவண்ணாமலையிலேருந்து சங்கீதா கேட்டிருக்காங்க. வலைதளங்களில் வெளியான செய்தி அடிப்படையாக வைத்து இந்த கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வலைதளங்களில் வந்த அந்த செய்தி உண்மையான செய்தியா அப்படின்னே தெரியலையே. நெல்சன் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் கவின் 2 பேருமே சேர்ந்து ஒரு படம் நடிக்க வாய்ப்பு இருக்கான்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. நெல்சனுடைய இயக்கத்திலே சிவகார்த்திகேயன் கவின் ஆகிய இருவரும் இணைந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்கிறதா எனக்கு தெரியல. கொம்பு சிவி படத்துடைய வெற்றியை பார்த்த பொன்ராம் அடுத்து எந்த ஹீரோவை டைரக்ட் பண்ண போகிறாங்கன்னு பரத் வெண்ணந்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தன்னுடைய அடுத்த படம் என்ன அப்படின்றத பற்றி இன்னும் பொன்ராம் முடிவு செய்யவில்லை. ஒரு கைதியின் டைரி படத்துடைய கிளைமேக்ஸாக பாக்யராஜ் அவர்கள் எழுதலைன்னு சில நியூஸ் வருது. இது உண்மை தகவலான்னு ஜெய் மலேசியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு கைதியின் டைரி படத்துடைய கிளைமாக்ஸ் பாக்யராஜ் எழுதிய கிளைமாக்ஸ் இல்லை அப்படின்றது உண்மைதான். என்ன காரணத்தாலும் அந்த படத்துக்கு பாக்யராஜ் எழுதிய கிளைமாக்ஸ் பாரதி ராஜாவுக்கு திருப்திகரமாக இல்லை. அதனால் அந்த கிளைமாக்ஸ் காட்சி மட்டும் எழுதி திரும்பி கலைமணியை கேட்டுக்கொண்டார் பாரதி ராஜா. கலைமணி எழுதிய கிளைமாக்ஸ் தான் தமிழ் இடம்பெற்றிருக்கிறது. தமிழில் ஒரு கைதியின் டைரி படத்துக்காக பாக்யராஜ் என்ன கிளைமாக்ஸ் எழுதினாரோ அதைத்தான் ஹிந்தியில் அவர் படமாக்கினார். இதில் என்ன ஒரு சிறப்புன்னா கலைமணி எழுதிய கிளைமாக்ஸோடு வெளியான ஒரு கைதியின் டைரி திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றியை குவித்தது. பாக்யராஜ் எழுதிய கிளைமாக்ஸோடு வெளியான அவருடைய ஹிந்தி பதிப்பான ஆக்கரி ரஸ்தாவும் மிகப்பெரிய வெற்றியை குவித்தது. அடுத்து இன்று ஒரு தகவல். மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய படங்களில் இடம்பெறுகின்ற பாடல் இருக்க அந்த பாடல்கள் எல்லாமே எம்ஜிஆர் கேட்டு ஓகே பண்ணதுக்கு பின்னால் தான் ஒளிப்பதிவு செய்யப்படும். இதை ஒரு நடைமுறையாகவே விற்று கொண்டிருந்தவர் தான் எம்ஜிஆர். ஒரு காலகட்டத்தில் இணைந்த கைகள் என்ற ஒரு படத்தை எடுக்க அவர் திட்டமிட்டார். அந்த படத்தினுடைய பாடல் பதிவு நடைபெற்ற போது எல்லோரும் எம்ஜிஆருக்காக காத்து கொண்டிருந்தார்கள். எம்ஜிஆர் வந்தார். வந்த உடனே பாடலை கேட்டார். அவருக்கு பாடல் வரிகளும் பிடிக்கவில்லை. அந்த பாடலுக்காக MS விஸ்வநாதன் அமைத்திருந்த இசையும் பிடிக்கவில்லை. பாடல் வரிகளில் 2-3 வரிகளை மட்டும் வைத்துக்கொண்டு மற்ற வரிகள் எல்லாவற்றையும் மாற்றச் சொன்னார். அதே மாதிரி அந்த பாடலுக்காக MS விஸ்வநாதன் போட்டிருந்தார் மெட்டு, அதிலும் பல மாற்றங்களை அவர் சொன்னார். இந்த மாற்றங்களை எல்லாம் எம்ஜிஆர் சொன்னபோது மணி 12. இந்த மாற்றங்களை எல்லாம் 2 மணிக்குள்ளே முடிக்கணும். என்ன விஷயம், இந்த மாற்றங்களை எல்லாம் 2 மணி நேரத்துக்குள்ளே செய்து முடித்து விட முடியுமா என்று எம்ஜிஆர் MS விஸ்வநாதனிடம் கேட்டபோது நிச்சயமாக பண்ணிடலானே என்றார் MS விஸ்வநாதன். எப்படி முடியும்? பாடல் வரியை மாற்றணும், இசையை மாற்றணும். அதனால் நிச்சயமாக இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீ சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு மேலே இந்த இசையமைக்கிற வேலையை தொடங்கு, மாலைக்குள் முடித்து விடலாம் என்றார் எம்ஜிஆர். அவர் அப்படி சொன்ன உடனே இருதலைக்குள்ளி எறும்பு போல் தவித்தார் MS விஸ்வநாதன். அதுக்கு என்ன காரணம்னா 2 மணிக்கு சிவந்தமன் படத்திற்கு பின்னணி இசை சேர்ப்பதற்காக MS விஸ்வநாதன் போயாக வேண்டும். போகலைன்னா நிச்சயமாக சிவாஜியுடைய கண்கள் சிவக்கும், ஸ்ரீதருடைய கோபத்துக்கு ஆளாகும். என்ன செய்யுதுன்னே விஸ்வநாதனுக்கு புரியல. MS விஸ்வநாதனுடைய தவிப்பை பார்த்த எம்ஜிஆர் அவரை பக்கத்தில் அழைத்து, எதனால் நீ தவிக்கிற அப்படின்னு எனக்கு புரியுது, நீ மதியம் சிவந்தமன் ரீரிகார்டிங் போனோம் இல்லையா, நீ தாராளமாக போய் அந்த வேலையை செய். இங்கே உன்னுடைய உதவியாளரான கோவர்தன்கிட்ட என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் பண்ணணும்னு நீ நினைக்கிறியோ அதெல்லாம் சொல்லிட்டு போ, நான் கூட இருந்து பார்த்துக்கிறேன். அந்த பின்னணி இசை முடித்து விட்டு இரவு நீ வந்தால் போதும் என்றார் எம்ஜிஆர். அவர் அப்படி சொன்ன உடனே தான் நிம்மதியாக பெருமூச்சு விட்டார் MS விஸ்வநாதன். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, எந்த படத்துக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு எம்ஜிஆர் ஒரு பாடலை பதிவு செய்தாரோ அந்த படம் உருவாகவே இல்லை என்பது தான். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co. டூரிங் டாக்கிஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க.